Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கேப்டனும் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாரு. ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டனை எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் நினைவிடத்துக்கும் கூட்டம் வருதா? கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு கூட்டம் வருதுன்னா விஜயகாந்த் மேலதான் உயிர் துடிப்போன ஐயா மேல எனக்கு மரியாதை தான், மற்றபடி இது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறத சீமான் சொல்லிட்டார். அதுதான் மரம் ஏறவங்களுக்கும் ஆடு மாக்கிறவங்களுக்கும் மக்கள் ரேடிக்கலா விரும்புவாங்க, மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்கன்னு வெளிப்படையா சொல்றாரு. இப்போ விஜய்க்கு நிலைமை தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் மாதிரி 0% தான். பல நிரூபிக்காத விஜய் வச்சு நீங்க பத்திரான டக்கால்டி ஆட்டம் எல்லாம் டர்ன்னு நார கிழிச்சு வீசிட்டோம். இப்ப இலவசங்களுக்கு எதிராக வாரீங்க. எவ்வளவு நண்பகத்தன்மையற்ற ஒரு தலைவரா விஜய் இருக்கிறாரு. இலவசங்களுக்கு ஆதரவா மாநாட்டுல பேசிக்கிட்டு இப்ப இலவசங்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா கடைந்தெடுத்த நம்பகத்தன்மையற்ற கிரெடிபிலிட்டி இல்லாத லீடர் விஜய் தான். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக தொடர்ந்து தங்களுடைய பயணங்களை தேர்தல் களத்தில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி நாங்கள் தான் பெரிய கட்சின்னு பிரேமலதா அம்மையார் பேசுகிறாங்க. இன்றைக்கு சுதீஷ் ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தையும் பிரேமலதாவுடைய புகைப்படத்தையும் ஒப்பிட்டு ஒரு பதிவு போடுறாரு. எதை குறிக்குது சார் தேமுதிக? நல்ல கூட்டம் வருது, காசு கொடுத்து வரல அந்த கூட்டம். கேப்டன் விஜயகாந்த் மேல உள்ள அன்புலையும் பாசத்திலையும் வருது. நானே சொல்லியிருப்பேன், நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. அண்ணா அறிவாலயத்துக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் நினைவிடத்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் நினைவிடத்துக்கும் கூட்டம் வருதா? கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு கூட்டம் வருதுன்னா விஜயகாந்த் மேலதான் உயிர் துடிப்போன பற்றுதலோட கூட்டம் வருது. அது கேப்டன் ஆலயம் ஒரு டூரிஸ்ட் பார்ட் கிடையாது, இது டூரிஸ்ட் பார்ட். அப்படி இருந்த முறவும் ஆள் கூட்டம் வருதுங்கிற நானே பேசியிருப்பேன். அப்போ விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது, அதை தேமுதிக என்கரேஜ் பண்ணுறாங்க. பிரேமலதா அம்மையார் தன் லீடர்ஷிப் இதை காட்டி அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணி போட்டாங்கன்னா தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் தன் சொந்த சகோதரி பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிறாங்கிறத சுதீஷ் காட்டுறாரு. இது பார்கெனிங்னு எடுத்துட்டா கூட அதிமுக கூட அவங்க கூட்டணி போகலாங்கிற ஒரு பார்கெனிங்கை காட்டுறான்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்னோட பார்வை எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், வெளிப்படையாகவும் சொல்கிறேன். அவங்கள்ட்ட நான் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்கும் போது அதை நான் என்னோட கருத்தாக பதிவு பண்ணிட்டேன். ஏன்னா முடிவு அவங்க தான் எடுப்பாங்க, ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி எது அவங்களுக்கு நன்மையோ அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது 2019 இவங்களை வச்சு தேமுதிக ஜெயிக்கலை, 2024 இவங்களை வச்சு தேமுதிக ஜெயிக்கலை. ஆனால் எந்த ஜெயலலிதாவை போட்டாங்களோ அந்த ஜெயலலிதாவை வச்சு 41 சீட்டில் 29 சீட் ஜெயித்தாங்க. கேப்டனும் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாரு. ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டனை எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாங்க. அந்த ஒரு வெற்றி அங்கே கிடைச்சிது. எடப்பாடி கிட்ட கிடைக்கல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. எக்ஸாம்பிள் இது சொன்னீங்கன்னா நடுநிலையான நியாயமான என் அரசியல் முரசர் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மனச்சாட்சிப்படி இதை பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அரசியலை பேசிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை பேசணும், உண்மையை பேசணும், தரவுகளோட பேசணும். 36% வாக்கு விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல ரெட்டலை எடுத்தது. எடப்பாடி நிக்கல்ல. அவர் சீமான் அவர் போராட்டத்தை ஆதரிச்சார். அந்த டைமில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராட்டு பாமகவும் நிற்காத எங்களுக்கு ஆதரவு தருவாங்கங்கிறது கோரிக்கையை கேட்டாங்க. ஆனால் திமுகவிலிருந்து அதிமுக ஓட்டை பற்றி ஒரு மூச்சு விடலை. 23% அதிமுக ஓட்டு ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு நீங்கள் இடைத்தேர்தல்னு சொல்லுவீங்க. அப்படின்னா 12% இங்கே வந்தது. 50 பூத்தில் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவரையும் சேர்த்துக்குவோம். அன்புமணி தானே 2 கைகள் 4 ஆனால் இருவருக்கும் எதிர்காலம்னு அண்ணாமலை கூட மாம்பழத்தை தூக்கிட்டு அலைஞ்சாரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 50 பூத்தில் லீடை காணிச்சிட்டாங்க. 12% அதிமுக ஓட்டு தான் வந்தது. வன்னியர் அதிமுக ஓட்டு தான் வந்தது. வன்னியர் அதிமுக ஓட்டெல்லாம் திமுக போயிட்டு எடப்பாடிக்கு அந்த 36% ஓட்டில் கண்ட்ரோல் இருந்ததுன்னா கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு போயிருக்கணும். நாம் தமிழர் எடுத்தது ஒரே 1% ஓட்டு தான் அதிகம் எடுத்தாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, அவர் கண்ட்ரோலில் அவர் ஓட்டு இல்லை. இது ஜெனரல் எலெக்ஷனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரத்தில் 36% வாக்கு எடுத்த ரெட்டையில் எடுக்கும்போது 10% குறைஞ்சி தான் கடலூரில் தேமுதிக ஓட்டு எடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் தேமுதிக என்னன்னா
எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு குண்டர் ஊராளி குண்டர் துட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் ஊராளி கவுண்டர் போன்ற பல சமூகங்களுக்கு அநீதி இழைச்சு அந்த சமூகங்களுக்காக இன்னைக்கும் போராடுவேன், என்னைக்கும் போராட்டுவேன். எந்த மிரட்டலும் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்த தாழ்லிங்க நாடா தோண்டாங்கிறத எடப்பாடியும் சி.வி. சண்முகம் புரிஞ்சுக்கணும். நான் போராடிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதி கடவுளுக்கு கொடுத்த தப்புங்கிற துணிச்சலான கருத்தை ஆண் தலைவர்கள் சொல்லாத போது பெண் தலைவராக அந்த கருத்தை சொன்னவங்க பிரேமலதா அம்மையார். அதனால கூட்டணி விட்டு வெளியேற்றிட்டாரு. இப்போ அவர் கூட்டணிக்கு வந்தா அவர் யார் ஓட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு? சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் சேலத்திலையும். இந்த ஓட்டு எப்படி தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இல்லை, அந்த பவர்ஃபுல் கெப்பாசிட்டி வந்து பிரேமலதாக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி வரும். வீழ்ச்சி அடைந்த கட்சியை பவர்ஃபுல்லாக மேலே கொண்டு வராங்க. இது ஆசிட் டெஸ்ட், ட்ரைனிங் பீரியட் தானே இருக்கும். இது ஆசிட் டெஸ்ட். இதில் வெற்றி பெற்றாகணும். வெற்றி பெறதுக்கு என்ன வழிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் 6 மாதம் பொலிட்டிக்ஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது. அது 6 மாதம் அரசியலை எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அது ஓபிஎஸும் 6 மாதம் பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணுவாங்க. பட் வெற்றிக்கு வழி என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை தான். தொடர்ந்து சீமானை பற்றி பேசிட்டு வரீங்க. சீமானுடைய வாக்கு சதவீதம் உயரும் தான் உங்களுடைய பார்வையாக இருக்கு. ஏன் ஓபிஎஸும் தேமுதிகவும் சீமானின் பக்கம் திரும்பக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இதுவரைக்கும் யாருமே யூட்டிலைஸ் பண்ணல. சீமான் கேள்வி கூட்டணி வைக்க விரும்பல. ஏன்னா நீங்க சொன்ன அதே பிரேமலதா ஏன் சீமானின் பக்கம் திரும்பலங்கிற ஒரு விமர்சனம் வருது. சீமான் கூட்டணி வைக்க விரும்பல. டாக்டர் ஐயாவை சந்திக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மிகுந்த மரியாதை கொடுத்து டாக்டர் ஐயாவை சந்திக்கிறார். டாக்டர் ஐயாவே ஜி.கே. மணி கிட்ட ஆஸ்பத்திரியில் சேலத்தில் பார்க்க வரும்போது சில விஷயங்களை சொன்னார். அந்த விஷயங்களை ஐயா மேலே எனக்கு மரியாதை தான், மற்றபடி இது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறத சீமான் சொல்லிட்டாரு. அம்மா ஒரு மேலே மரியாதைக்கு பார்க்குறாரு. அதே மாதிரி பன்னீர்செல்வம் மேலோட மரியாதைக்கு நேரில் சந்திக்கிறாரு. ஆனால் சீமான் 210 தனிச்சு தான் போட்டிடுவாருன்னு இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தில் அவர் சொல்லிட்டார். இதையும் தாண்டி நாம் என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டாட்டு சீமானை கொண்டு வரதுக்கு இன்னைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். எடப்பாடி என்னை கண்டு அச்சப்படுறாரு. என்னை கண்டு இல்லை, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன். உரிய சீட்டு தரலன்னா சீமானை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த டீமை கண்டு எடப்பாடிக்கு அச்சம் இருக்குது. அதனால தான் இந்துத்துவா பேசுகிறாரு, என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுங்கிறாரு, பிரிக்க சதிங்கிறாரு. ஸோ சீமானை பொறுத்தவரை அவர் 210 தனிச்சு தான் போகணுக்கிறார். இல்லை, இப்போ அதுதான் அந்த வாக்கு சதவீதங்கள் என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய மறந்துருங்க. அது என்டிஏக்கும் பாதிப்பாக தானே இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். விஜய மறந்துருங்க, என்டிஏக்கும் பாதிப்பாக தான் இருக்கும். இவ்வாறு கரெக்ட். 24 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நடந்த சம்பவத்தில் எடப்பாடி தன் நிலைமையை மாற்றி பல்ட்டிசாமி ஆயிருக்கார். பல்ட்டி அடிச்சிட்டார் அவர். பிஜேபி கூட எந்த காலமும் கூட்டணி கிடையாதுங்கிற எடப்பாடி பழனிசாமி பல்ட்டிசாமி ஆயிட்டார். உண்மைதானா? நடந்த விஷயம் தானா? ஒன்று, எடப்பாடி பல்ட்டி அடித்ததில் சீமானுக்கு கிரெடிபிலிட்டி ஏறுது. இவன் நம்பகத்தன்மை உள்ளவன், தெளிவாக சொன்னபடி நிற்பான் இவன். 5ஆவது முறையும் அவருக்கு கிரெடிபிலிட்டி ஏறுது தனிச்சு நிற்கிறதுல. அடுத்தால எடப்பாடி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நிற்கல. ஈரோடு களத்தில் இடத்துல நின்னவர் தான், விக்கிரவாண்டியில் நிற்கல. அப்போ சீமான் 10.5 பற்றி பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி ஓடிட்டாரு. சீமான் எண்ணிக்குடு அளந்து கொடு, எல்லா ஜாதிக்கும் நியாயம் வழங்கு, முத்திரையருக்கு நியாயம் வழங்கு, விஸ்வகர்மாவுக்கு நியாயம் வழங்கு, செங்குந்தருக்கு நியாயம் வழங்கு, வண்ணாருக்கு நியாயம் வழங்கு, நாவிதருக்கு நியாயம் வழங்கு, வன்னியருக்கு எண்ணிக்கை அடிப்பில் நியாயம் வழங்கு, கள்ளர் மறவர் அகமுடையாருக்கு நியாயம் வழங்குன்னு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இதை பிரிக்கணும்னு ஆணித்தரமாக தன் கருத்தை கன்சிஸ்டண்டாக நிலைப்பாட்டோட சொல்கிறாரு. எடப்பாடி அதில் குழப்பத்தில் இருக்கிறதுனால என்ன சொல்லன்னு தெரியாமல் 10.5 உடனே கொடுங்கன்னு சொன்னால் சொல்லலைன்னா அங்கே 3வது போயிடுவோம். அதனால பாமக ஏறினோன்னு களத்தை விட்டு ஓடிட்டார். அப்போ களத்துக்குள்ளே நின்னா சீமானுங்கிறது பறையர்கள் மத்தியில், முஸ்லீம்கள் மத்தியில், செங்குந்தர்கள் மத்தியில், உடையார்கள் மத்தியில், அகமுடையார்கள் மத்தியில் இவன் தாயா லீடர். மறலாமல் பாமக கொண்டு மறலாமல் களத்துக்குள்ளே வந்தான் அப்படின்னு சீமானுக்கு இமேஜ் ஏறி இருக்குன்னு நான் பதிவு பண்ணுறேன். நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இதை பதிவு பண்ணுறேன். அடுத்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்னா 8.3% சீமானும் 23% எடப்பாடியும் கூட்டணியோட களத்துக்குள்ளே நிற்கும் போது சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு போயிட்டுன்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு போயிடும் ஒரு கருத்து வரும்போது மற்ற இடங்களில் தன்னை பாதிக்கும்னு எடப்பாடி ஒதுங்கிட்டாரு. அப்போ 3 கவுண்டில் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தி இருக்கிறார் 24க்கு பிறகு. அதை விட மிகப்பெரிய அளவில் பலகீனப்படுத்தினது என்டிஏ ஈரோடு கிழக்கில் நின்றுக்கணும். அண்ணாமலை மேலே உள்ள
பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் மற்ற தலைவர்கள் நிற்க முடியாமல் பண்ணினது. முன்னாடி தமிழிசை மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஆர்கே நகரில் சீமான எழும்ப விட்டாங்கள்ல தமிழ் தேசியம், அதே மாதிரி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுல 18% என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு ஆதரவலயமாக வந்துட்டு. இந்த 4 சம்பவம் சீமானுக்கு பெரிய லாபம் உள்ள சம்பவம். நான் இது ஆதாரத்தோட தெளிவாக சொல்கிறேன். சீமான் வளர்ந்துருவாருங்கிற பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. இது கபட வேடம் ஆடுவாங்க, உண்மையை மறைச்சி செயல்படுவாங்க, உள்நோக்கத்தோடு செயல்படுவாங்க. நான் அந்த 4 சம்பவத்தையும் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. ஆனா விஜய்க்கு சீமானை பின்தள்ள போவதே விஜய்ங்கிறதுல உறுதியா இருக்காங்களே சார் என்டிஏ ஆதரவாளர்கள். விஜய் மேட்ரே கிடையாதுங்க. இப்போ எல்லாருமே உறுதியா இருக்காங்களே சார். விஜய் மேட்ரே கிடையாது சொல்றாங்க. விஜய் மேட்ரே கிடையாதுங்க. விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிடன்ட் ரொம்ப கீழே போய் அதுவும் கமல்ஹாசன் சீமான் மாதிரி சீமானுக்கு லாபம் வரலாம். அது நாளைக்குள்ள விஷயம். இன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்காதீங்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா சிஎம் கேண்டிடேட்னு என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு நீங்க சொல்றீங்க. அதே என்டிஏ சீமானை பின்னுக்கு தள்ளுதுங்கிறது அவங்களே பதிவு செய்யறாங்க. யார் சொல்றா? என்டிஏ ஆதரவாளர்கள் பல இடங்கள்ல விஜய்க்கு பின்பு யார் சொல்ற? ஆதரவாளர் பேரை சொல்லுங்க. பேர் சொல்லலாம் சொல்லுங்க. நான் சொல்றேன். அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண ரெடியா இருக்கிறாரு. அந்த 18% ஓட்டுல பெரும் போட்டு அண்ணாமலை ஓட்டு தான். அண்ணாமலை தவிர மீதி இருக்க எல்லாமே வெறும் பிரசிடென்ட் தான். ஒன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத ஒரு தொகுதியோட முடிஞ்சு போனவங்க தான். அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்கிறார். அதுதான் மரம் ஏறுறவங்களுக்கும் ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் மக்கள் ரேடிக்கலா விரும்புவாங்க, மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்கன்னு வெளிப்படையா சொல்றாரு. பட் அண்ணாமலை என்ன எதிர்பார்க்கிறாரு? 8.3 எடுத்த சீமான 18% என்டிஏ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை 2/3 ஏரியாவில் 3வது தள்ளதுக்கு அண்ணாமலை தயாரா இருக்கிறாரு. அதுக்கு பயந்து தானே இப்போ என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது, பிஜேபியை பிரிக்க சதின்னு எடப்பாடி அலறாரு. நீங்கள் திராவிட கட்சிக்காரங்க பலரும் வந்து எடப்பாடி தள்ளி விட்டுருவாரு, விஜயை சேர்த்துருவாரு. விஜய் பலம் நிரூபிக்காதுங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்க. அவர் வந்தால் ஜானகி சிவாஜி மாதிரி வீணா தான் போகும், மண்ணா தான் போகுங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும். விஜய் 26ல் பலம் நிரூபிச்சிட்டாருன்னா 29 கூட்டணிக்கு போகலாம். அதுதான் விஜய்க்கு நிலைமை. இப்போ விஜய்க்கு நிலைமை தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் மாதிரி 0% தான். 26ல் எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் விஜய்க்கு பெர்சன்டேஜ். விஜய் சரியான விவரமுள்ள தலைவராக இருந்தாருன்னா 24ல் களத்துக்குள்ள 39 எம்பி கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சிருக்கணும். இப்போ விஜய் வந்து பிஜேபி தான் முக்கியம்னு நாங்கள் பண்ண பொலிட்டிக்ஸில், ஆர்டி டீம் பண்ண பொலிட்டிக்ஸில் பிஜேபி தான் முக்கியம்னு எடப்பாடி வந்துட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி அடிச்சு காட்டிட்டோமா இல்லையா? கருத்தியல் ஒன்று தலைகளை கட்டி தொங்க போட்டுட்டோமா இல்லையா? வந்துட்டாரு. பல நிரூபிக்காத விஜய் வச்சு நீங்க பத்திரான டக்கால்ட்டி ஆட்டம் எல்லாம் டர்ன்னு நார கிழிச்சு வீசிட்டோம். அவரு பிஜேபி இல்லைன்னா அண்ணாமலை ரூட்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு எடப்பாடி பதறியாச்சு. முடிவு எடுக்கிறவர் பல நிரூபிக்காத விஜய், பல நிரூபிக்காத சிவாஜி மாதிரி தான், பல நிரூபிக்காத பவன் கல்யாண் இவர் அல்லு அர்ஜுன் மாதிரி தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப தப்பா ஆடினீங்க. 24லே நாம சொன்ன மாதிரி பலத்தை நிரூபிச்சுட்டா உங்களுக்கு மரியாதை இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து எடப்பாடி கூட கூட்டணி சேர்றதுக்காக கொடநாடு கொலையை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல, இலவசங்களுக்கு ஆதரவா நின்னீங்க. எடப்பாடி உங்களை சீண்டாம, பல நிரூபிக்காத உங்களை சீண்டாம, அது ஜானகி சிவாஜி மாதிரி ஆய்ப்போன்ற என் கருத்தை மதிச்சு பிஜேபிக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாரு. இன்னும் ஒன்று, மோடி பிஎம்ஓ அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி ரூட்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்கள அச்சத்தில் பிஜேபியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. இப்போ கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு 1% ஆள் கூட வராம இப்ப இலவசங்களுக்கு எதிராக வாரீங்க. எவ்வளவு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராக விஜய் இருக்கிறாரு. இலவசங்களுக்கு ஆதரவா மாநாட்டில் பேசிக்கிட்டு இப்ப இலவசங்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா கடைந்தெடுத்த நம்பகத்தன்மையற்ற கிரெடிபிலிட்டி இல்லாத லீடர் விஜய் தான். தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.